Dear teachers, welcome to JSN English Learning. We are with Unit 6 of the revised PGTRB syllabus and we are discussing Walt Whitman's Out of the Cradle, Endlessly Rocking. The original title of the poem, Anna? What is the original title? The first title that was given to the poem in published format? A word out of the sea. A Word Out of the Sea was a working title, but the published title was A Child's Reminiscence. But later, Leaves of Grass அப்படிங்கிற அந்த poetry collectionல இந்த poem publish பண்ணும்போது அவர் என்ன பண்றாரு, அந்த டைட்டிலை ரிவைஸ் பண்ணும்போது என்ன தோன்றாரு, இது ரொம்ப பர்சனல் நோட்ல இருக்கு, இதை கொஞ்சம் யூனிவர்சலா மாத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவுட் ஆஃப் த கிரேடில் என்லெஸ்லி ராக்கிங் அப்படின்னு ஒரு டைட்டில் கொடுத்தார் அப்படிங்கிறதா நமக்கு தகவல். இப்ப அந்த போயத்துல ஒரு டீடைல்டு அனாலிசிஸ் பார்க்க போறோம். ஏன்னா யூனிட் 10ல நமக்கு ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச்சை பத்தி கொடுத்துருக்காங்க. அப்ப இந்த போயத்துல இருந்து தான் நமக்கு ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் கொஸ்டின்ஸ் கேட்கலாம். அப்படிதான் கேட்கணும், நார்மலா ரொம்ப ஜென்ரலா கேட்காம நமக்கு பிரிஸ்கிரைப்டு போயட்ரி லைன்ஸ்ல இருந்து ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் பத்தி கேட்கறது தான் சாலைச்சிறந்தது. அதுதான் பண்ணியிருப்பாங்க பெருந்தொகைகள். அதனால நம்ம இந்த போயட்ரியில இருக்கக்கூடிய எல்லா இன்ஃபர்மேஷன்ஸையும் அப்படியே டிஸ்கஸ் பண்ணிட்டு போயிடுவோம். ஓகேவா? இப்போ அப்படியே போயம் தொடங்குவோம். அவுட் ஆஃப் த கிரேடில் என்லெஸ்லி ராக்கிங், அவுட் ஆஃப் த மாக்கிங் பேர்ட்ஸ் த்ரோட் த மியூசிக்கல் ஷட்டில், அவுட் ஆஃப் த நைன்த் month midnight over the sterile sands and the fields beyond, where the child leaving his bed wandered alone, bareheaded, barefooted. இதோட நிப்பாட்டுவோம். அவுட் ஆஃப் த கிரேடில் என்லெஸ்லி ராக்கிங் அப்படின்னு ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு தொடங்குறார். அப்ப அவரு நம்ம போயட் வந்து இப்போ ஒரு when the poem begins, the poet is a man, is an adult. அவருக்கு நல்ல ஒரு அறிவு தெளிவு இருக்கு, ஒரு மெச்சூரிட்டி இருக்கு. அவர் என்ன பண்றாரு, கடந்த காலத்தில் நடந்த தனது வாழ்க்கையில் நடந்த ஒரு நிகழ்வு, அப்போது அவருக்கு ஒரு புரிதல் இல்லாமல் இருந்தது, இப்போ ஒரு புரிதல் இருக்கு. அப்ப அந்த புரிதல் இல்லாத நிலையில் இருந்த அந்த ஒரு கதையை நமக்கு சொல்ல போறார். அப்ப எப்படி சொல்றாரு பாருங்க, அவுட் ஆஃப் த கிரேடில் என்லெஸ்லி ராக்கிங். அவுட் ஆஃப் த கிரேடில் அப்படின்னா, கிரேடில் அப்படின்னா தொட்டில். ஒரு தொட்டில இருந்து யாரு வெளியில வருவா? நம்ம எல்லாருமே தொட்டிலில் கிடத்தப்பட்டு இருப்போம். நம்ம குழந்தையா இருக்கும்போது நம்ம பிறந்தோன்னு என்ன பண்ணுவாங்க, காஸ்ட்லியா இருக்கிறவங்க நல்ல காஸ்ட்லியான கிரேடில், ஒரு சில பேர் காசே இல்லைன்னா வெறும் பாயிலையாவது போட்டிருப்பாங்க, தொட்டியே வாங்க முடியாத மாதிரி இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப என்ன பண்ணிருப்பாங்க, அம்மாவுடைய கை தான் தொட்டில், அப்பாவுடைய கை தான் அப்படியே கையில வச்சு இப்படி இப்படி ஆட்டி இருப்பாங்க. அப்ப நமக்கு வந்து கையே தொட்டிலாக மாறி இருக்கக்கூடிய தருணம் இருந்திருக்கும். அப்ப அவுட் ஆஃப் த கிரேடில், ஹியூமன் பீயிங் was once nothing before coming into this human form, but once he took form, he was rocked endlessly. Rocked அப்படிங்கிற மீனிங் என்ன அப்படின்னா, endlessly rocked அப்படின்னா he was nurtured by nature. நாம் உருவற்ற நிலையில் இருந்தோம், இந்த ஆன்மா உருவற்ற நிலையில் இருந்தது, நமக்கு ஒரு மனிதன் என்ற ஒரு உருவம் கிடைத்தது, இந்த உடல் கிடைத்தது. அப்ப இந்த உடலாக நாம் உருவெடுத்த போது என்ன பண்ணிருப்பாங்க, நம்மள எதுல போட்டிருப்பாங்க, கிரேடில்ல போட்டிருப்பாங்க, தொட்டியில போட்டு நம்மளை ஆட்டி இருப்பாங்க. இது ஒரு சிம்பாலிக் ஆக்ட். The cradle is a metaphor for life. நாம் எப்படி சார் இந்த உலகத்துக்குள்ள வந்தோம் அப்படின்னா, ஒரு சின்ன குழந்தையா பிறந்தோம். சின்ன குழந்தையிலிருந்து நம்மை இந்த இயற்கையானது வளர்த்து எடுத்தது. அப்படி வளர்த்து எடுக்கும் போது நம்ம பிறக்கும் பொழுதே நம்மோடு ஒரு ஆள் டிராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. பிறப்பு என்பது ஒரு சைடு ஆஃப் த காயின். இன்னொரு சைடு ஆஃப் த காயின் என்ன? What is other side of the coin? Death. அப்ப when life is a reality, death is the hidden reality. It is always a journey with us. நம்ம வந்து இந்த பிறப்பை மட்டும் நமக்கு ஓரளவுக்கு தெரியுது, சரி நம்ம உயிரோட இருக்கிறோம், இந்த உலகத்துல இருக்கிறோம்னு. ஆனா நம்ம பக்கத்திலேயே டிராவல் பண்ணிட்டு இருக்கான், நம்ம உள்ளறையே பின்னாடியே நின்று ஒருத்தன் டிராவல் பண்ணிட்டு இருக்கான். அந்த டெத்தை நம்ம புரிஞ்சுக்காம இருக்கிறோம். அதை வந்து நமக்கு ஃபர்ஸ்ட்லயே அந்த லைன்லயே சொல்லிட்டார். அடுத்தது பாருங்க, அவுட் ஆஃப் த மாக்கிங் பேர்ட்ஸ் த்ரோட் த மியூசிக்கல் ஷட்டில். இப்போ நம்மளுடைய கடந்த காலத்துல ஆத்தர் போய் என்ன சொல்றாரு, எனக்கு இந்த மாதிரி ஒரு புரிதல் இல்லாமல் இருந்தது, இறப்பை பற்றி ஒரு புரிதல் இல்லாமல் இருந்தது, ஆனால்
எனக்கு இறைப்பை பற்றி ஒரு புரிதலை சொல்லி கொடுத்தது எது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கடந்த காலத்துல ஒரு பறவையினுடைய அழுகுரல் எனக்கு அப்ப புரியல, ஆனா இப்ப புரிந்துச்சு. மாக்கிங் பேர்ட்ஸ் throat அப்படின்னு இங்க பயன்படுத்தி இருக்கிறார். மாக்கிங் பேர்ட் இஸ் a type of bird that is found in America. அந்த மாக்கிங் பேர்ட்ஸ் throat அப்படின்னு இங்க வந்து எதை பயன்படுத்தி இருக்கிறார் அப்படின்னா, this is a symbol to refer to something which gave inspiration to the poet. and அந்த பேர்டினுடைய அழுகுரல் இருக்குல்ல, ஓன்னு உப்பாரி வச்சு அந்த பறவை எழுதிருக்கு, கத்திருக்கு, அப்படின்னு கத்தி இருக்கும். அந்த பறவையினுடைய அந்த அழுகுரல் வந்து அந்த குழந்தையாக இருந்த அந்த கவிஞருக்கு ஒரு கவிதையின் கவிதை எழுத வேண்டும் என்ற ஒரு இன்ஸ்பிரேஷனை கொடுத்தது. நம்ம பெரிய பெரிய ரைட்டர்ஸ்ல என்ன சொல்லியிருக்காங்க, வாட் இஸ் த ஸ்டார்டிங் பாயிண்ட் ஃபார் போயட்ரி? பர்சனல் லாஸ் இஸ் a ஸ்டார்டிங் பாயிண்ட் ஃபார் போயட்ரி. நம்ம வாழ்க்கையில எப்பெல்லாம் லாஸ் சந்திக்கிறோமோ அப்ப நம்ம என்ன பண்ணுவோம், தத்துவ இயலாக மாறி விடுகிறோம். தத்துவம் பேசக்கூடியவர்களா மாறிடுவோம். அப்படியே கவிதை பேச ஆரம்பிக்கிறோம். வாழ்க்கையே போர்க்களம், வாழ்ந்துதான் பார்க்கணும், போர்கள் தான் மாறும், போர்க்களம் மாறலாம், போர்கள் தான் மாறுமா அப்படின்னு ஒருத்தன் எழுதுனா. என்ன அப்படின்னா, வாழ்க்கையில எல்லா பக்கமும் அடின்னு அடி வாங்கியிருக்கான். அப்ப வந்து நேச்சுரலாவே கவிதை வந்துருச்சு. அதை ஒருத்தர் பாட்டா எழுதினாரு, வாழ்க்கையே போர்க்களம், வாழ்ந்துதான் பார்க்கலும், போர்க்களம் மாறலாம், போர்கள் தான் மாறுமா அப்படின்னு ஒரு படத்துல சரத்குமார் நடிச்சார். அந்த படம், அந்த படத்துல அந்த பாட்டாவே வச்சுட்டாங்க. ஓகே, அப்ப பர்சனல் லாஸ் served as an inspiration for writing poetry. இங்க ஒரு குழந்தையாக நம்ம வால்ட் விட்மேன் இருந்தபோது ஒரு பறவை தனது இணை பறவையை தொலைத்தது. அப்ப அவர் அந்த பறவையின் அழுகுரல் இவருக்கு ஏதோ ஒன்றை சொல்லி கொடுக்க முயற்சி செய்தது. அப்ப அவருக்கு புரியல. பட் பிற்காலத்துல வளர்ந்து அவருடைய வாழ்க்கையில பர்சனலா நிறைய லாஸ் ஆகும்போது அந்த பறவையினுடைய அந்த அழுகுரல் இவருக்கு புரிந்தது. இன்ஃபர்மேஷன் கிளியரா டீச்சர்ஸ்? Now, அடுத்தது ஒரு லைன் போறோம். என்ன அப்படிங்கிறீங்கன்னா, இங்க பாத்தீங்கன்னா the bird's voice. அப்ப அந்த ஒரு பறவை, இணை பறவை இழந்து தவிச்சு இல்லையா, அந்த பறவையுடைய வாய்ஸ் வந்து அப்படியே ஒரு மெட்டபரா இங்க பயன்படுத்தி இருக்கிறார். He is metaphorically comparing the bird's grief-filled voice to the musical shuttle. What do you mean by musical shuttle, teachers? கேள்விப்பட்டிருக்கீங்களா? What do you mean by musical shuttle? Shuttle கார் கிடையாது. What do you mean by musical shuttle? Shuttle அப்படின்னு சொன்னீங்கன்னாவே it is a tool that is used for weaving. What is a shuttle? Shuttle is a tool which is used for weaving. நம்ம வீவ் பண்ணுவாங்க இல்லையா, நம்ம நெய்யக்கூடிய வேலையை செய்யறாங்க இல்லையா, அந்த நெய்தல் வேலையை செய்வதற்கு இந்த ஷட்டிலை பயன்படுத்துவாங்க. இட்ஸ் கால்ட் a tool used in weaving to carry the thread forward and backward. ஓகே, நம்ம அப்படி கையில வச்சு அப்படி இப்படி இழுப்பாங்க. நீங்க அந்த நெசவாளர்கள் நண்பர்கள்லாம் இருக்காங்கல்ல, அவங்க அப்படி நெய்யும் போது ஒரு கட்டையை வச்சு டக் டக் டடக் டக் 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 டடக் டக் அப்படிம்பாங்க. அப்ப அதுல பாத்தீங்கன்னா இப்படி ஒரு த்ரெட் போகும், இப்படி ஒரு த்ரெட் போகும். இந்த த்ரெட் எல்லாமே என்ன ஆகும், அப்படியே ஒரு பேட்டர்னா ஃபார்ம் ஆகும். அப்ப அந்த மாதிரி ஒரு லைஃப் வந்து இவருக்கு ஒரு லெசன் கொடுக்குது. இட்ஸ் லைக் அ மியூசிக்கல் ஷட்டில் which is telling that life is a combination of joy and sorrow. That is the lesson that is taught by the bird's song, which Walt Whitman was unaware when he was a child, but he came to understand it when he became a poet. அப்படியே நமக்கு டைம் ஃப்ரேம் சொல்றாரு பாருங்க. அவுட் ஆஃப் த 9th month midnight. அப்படியே கடந்த காலத்துல ஒரு கதை அப்படிங்கும் போது அது எப்ப நடந்துச்சு அப்படின்னா, அவர் சின்ன பிள்ளையா இருந்தாரு. சின்ன குழந்தையாக இருக்கும்போது அவரால் நடக்க முடிஞ்ச டைம்ல 9th month midnightல ஒரு நாள் அப்படிங்கிறாரு. 9th month midnight. 9th monthனா எந்த மந்த் கேலண்டர்ல? செப்டம்பர் மாசம்
என்ன பண்றாரு, நம்ம குட்டி பையனா இருக்கிறாரு, மிட் நைட்ல எல்லாரும் தூங்கிட்டாங்க, இவரு மட்டும் என்ன பண்றாரு, தூக்கம் இல்லாமல் தவிக்கிறார். அப்ப என்ன பண்றாரு, வீட்டுல இருந்து யாருக்கும் தெரியாம நலுக்கு விடாம வெளியில கிளம்பி கதவை திறந்துகிட்டு என்ன பண்றாரு, அந்த கடற்கரையை நோக்கி நடக்கிறார். எப்படி நடக்கிறாரு, ஓவர் த ஸ்டெரைல் சாண்ட் அண்ட் த ஃபீல்ட்ஸ் பிலோ. ஸ்டெரைல் சாண்ட், அந்த கடற்கரை மணல் என்ன பண்ணுது, ஸ்டெரைலா இருக்கு. அன்ப்ரொடக்டிவ் சாண்ட், அன்ப்ரொடக்டிவ் சாண்ட், இதை கூட நீங்க வந்து ஒரு மெட்டபரா கூட எடுத்துக்கலாம். ஸ்டெரைல் சாண்ட் ரெஃபர்ஸ் டு time period in which you don't have inspiration. உங்களுக்கு poetry எழுதுறதுக்கு இன்ஸ்பிரேஷனே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், உங்களால எழுதவே முடியல. ஏன் அப்படின்னா ஒரு தூண்டல் இல்ல, ஒரு ஸ்டிமுலஸ் இல்ல. அப்ப அந்த மாதிரி இருக்கும் பொழுது ஒரு மன உளைச்சல் இருக்கு, ஐயோ எனக்கு ஒண்ணுமே தோண மாட்டேங்குது அப்படிங்கும் போது அப்ப அப்படி ஒரு மன உளைச்சல்ல இந்த குழந்தை இருந்திருக்கு. ஏதோ ஒண்ணு அதை வந்து தூங்க விடாமல் தவித்து அந்த குழந்தைய வந்து தடுக்கிறது. உடனே இந்த குழந்தை என்ன பண்ணுது, அந்த குழந்தை என்ன பண்ணுச்சு, அப்படியே எந்திரிச்சு அந்த ஸ்டெரைல் சாண்டில் நடக்குது. அந்த ஸ்டெரைல் சாண்டில் அப்படியே போகும்போது சின்ன சின்ன முட்புதர்கள்லாம், இந்த சின்ன சின்ன புதர்கள்லாம் இருக்கும் இல்லையா, ஒரு மரங்கள்லாம் இருக்கும், அதை தாண்டி அப்படியே போகுது. அந்த சைல்டு லீவ்ஸ் இஸ் பெட், அதனுடைய கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வால்ட் விட்மேன் ஒரு குழந்தையாக நடந்து செல்கிறார். எப்படி போறாரு, வாண்டர்ட் அலோன், தனியாக செல்கிறார். பேர் ஹெட்டட், பேர் ஃபூட்டட், தலையில தொப்பி போடல, அதே நேரத்துல கால்ல செருப்பு போடல. ஏன் சார் இதெல்லாம் டீடைல்ஸ் நமக்கு சொல்லணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, the author tries to tell how the child was innocent. அதுக்கு இன்னும் வந்து நாலேஜ் அப்படிங்கிறது வரல. ரொம்ப இன்னசென்ட்டா இருக்கக்கூடிய ஒரு குழந்தை, அந்த இன்னசென்ஸுக்கான ஒரு அறிகுறி தான் பேர் ஹெட்டட், பேர் ஃபூட்டட். இஸ் இன்ஃபர்மேஷன் கிளியர்? அடுத்தது இந்த குழந்தை என்ன பண்ணுது, அப்படியே மிட் நைட்ல அப்படியே நடந்து போகுது. மிட் நைட்ல என்ன இருக்கும், மிட் நைட்ல நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள்லாம் என்ன, மிட் நைட்ல மூன் மட்டும் தான் இருக்கும். அந்த மூன் லைட், அந்த மூனை வந்து எதுக்கு ஒப்பிடுறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, he is describing, he is metaphorically comparing moon to a showered halo. அது ஒரு ஹேலோ. ஹேலோ அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க இந்த கிறிஸ்தவ படங்கள் அல்லது எல்லா சாமி படங்களை பார்த்தீங்கன்னா மேல வந்து ஒரு ஒளிவட்டம் போட்டிருப்பாங்க, ஒரு ஒளிவட்டம், that is called halo, a sign of sacredness. பின்னாடி ஒரு வெளிச்சம் வர்ற மாதிரி போட்டிருப்பாங்க. நாங்க மூக்குத்தி அம்மன் படத்தை பாத்தீங்கன்னா நயன்தாரா மூக்குத்தி அம்மனா நடிச்சிருப்பாங்க, பின்னாடி இருந்து வெளிச்சம் புஷ்னு வரும். அப்ப அந்த பின்னாடில இருந்து வெளிச்சம் வர்றது என்ன அடையாளம் அப்படின்னா, அது ஒரு புனிதத்தின் அடையாளம். அப்ப நைட் டைம் இந்த குழந்தை நடந்து போகுது, மேல இருந்து அந்த நிலா பளிச்சென்று வெளிச்சம் அடிக்கிறது. அப்ப அப்படியே போகும்போது மரங்கள் அடர்ந்த ஒரு பகுதியை தாண்டி அந்த கடல் கரைக்கு போகணும். அந்த மாதிரி ஒரு ஷீஷோர் தான் பாமனக் ஷீஷோர். பாமனக் அப்படிங்கிறது அடுத்த செக்ஷன்ல வருது. பாமனக் ரெஃபர்ஸ் டு லாங் ஐலண்ட். பாமனக் ரெஃபர்ஸ் டு லாங் ஐலண்ட். அந்த லாங் ஐலண்ட் அப்படிங்கிறது தான் நம்ம வால்ட் விட்மேன் பிறந்த ஒரு இடம். போயட் பேட்ரியார்க் ஆஃப் லாங் ஐலண்ட் அப்படின்னு அவருக்கு இன்னொரு பேரும் இருக்கு, போயட் பேட்ரியார்க் ஆஃப் லாங் ஐலண்ட். அந்த லாங் ஐலண்ட்ல தான் இந்த போயம் வந்து செட் ஆகிருக்கு. அப்ப அந்த குழந்தை வந்து அப்படியே அந்த வனப்பகுதி வழியாக நடக்கிறது. வனப்பகுதியில அங்கங்க வெளிச்சம், அங்கங்க இருள். அங்கேயும் பாத்தீங்கன்னா சிம்பிளிசம் இருக்கு, கலர் சிம்பிளிசம். ஒயிட் ரெஃபர்ஸ் டு ஹாப்பி மொமெண்ட்ஸ், டார்க்னஸ் ரெஃபர்ஸ் டு த சேட் மொமெண்ட்ஸ் ஆஃப் லைஃப். இட்ஸ் a kind of foreshadowing technique that is used by the poet, alternating light and darkness. நம்ம வாழ்க்கையில லைட் இருக்கும், டார்க்னஸும் இருக்கும், ஹாப்பி மூமெண்ட்ஸ் இருக்கும், சாரோஃபில்டு மூமெண்ட்ஸ் இருக்கும். இது நேச்சுரல். திஸ் இஸ் த ஆர்டர் ஆஃப் லைஃப். நீங்க இதை பத்தி இன்னும் தெரியணும்னா ஜூடித் ரைட் ஒரு போயம் எழுதுனாங்க. ஐ திங்க் இட்ஸ் ஜூடித் ரைட்டா இல்ல மார்கரெட் அட்வுடா, A Journey into the Interior ஒரு போயம். ஒரு நிமிஷம். Journey to the Interior. மார்கரெட் அட்வுட் எழுதின ஒரு போயம். Canadian writer who spoke about alternating light and darkness.
நம்முடைய லைஃப் வந்து நீங்க புரிஞ்சுக்கணும்னா இட்ஸ் a mixture of light and darkness. It's color symbolism which is used. Speaking about the mystery of life. Life is not just a bed of roses. It is filled with thorns also. அடுத்த லைன்ல கொடுக்குற பாருங்க. Up from the mystic play of shadows, twinning and twisting as if they were alive. அங்க பாத்தீங்கன்னா ஷேடோஸ் இருக்கு, அதே நேரத்துல கிளியர் பேட்ச் ஆஃப் லேண்ட் இருக்கு, நல்ல லேண்ட் இருக்கு, ஒரு ஓப்பன் ஸ்பேஸ் இருக்கு. திடீர்னு பாத்தீங்கன்னா ஷேடோஸ் வருது. அங்க இங்க ஒரு இடத்துல பர்சானிபிகேஷன் பயன்படுத்தியிருக்காங்க. ஷேடோஸ், ட்வின்னிங் அண்ட் ட்விஸ்டிங். ட்வின்னிங் அண்ட் ட்விஸ்டிங் அப்படின்னா பின்னி பிணைந்து இருத்தல். So it is beautiful technique called personification. அப்படியே நம்மால என்ன பண்ணிட்டு இருக்காரு, அப்படியே நடந்து போறாரு. போகும் பொழுது என்ன பாக்குறாரு, அவுட் ஆஃப் த பேச்சஸ் ஆஃப் பெரிஸ் அண்ட் பிளாக்பெரிஸ். அங்க சின்ன சின்னதா முட்புதர்கள் இருக்கு, புதர் மாதிரி செடிகள் இருக்கு. அது என்ன செடி அப்படின்னா பெரிஸ் அண்ட் பிளாக்பெரி பிளான்ட்ஸ் அங்க இருக்கு. அந்த பிளாக்பெரி பிளான்ட்ஸ், அந்த பிளான்ட்ஸ் இவருக்கு பார்க்கும்போது அவருக்கு சின்ன குழந்தையாக அவர் அந்த இடத்திற்கு நடந்து போனது தெரிகிறது. அவரால் எதை விஷுவலைஸ் பண்ண முடியுது அப்படின்னா, அவர் பார்த்த அந்த பறவை, அவர் பார்க்கும் பொழுது முதல் முறை பார்க்கும்போது அந்த பறவைகள் இருவராக இருந்தார்கள். ஆனால் இரண்டாம் முறை அவர் பார்க்கும் பொழுது, அதாவது கடைசி முறை அந்த பறவையை பார்க்கும்போது அந்த பறவை சோகம் நிறைந்த ஒரு பறவையாக இருந்தது. ஏனென்றால் அதனுடைய இணையை அது இழந்தது. அப்ப அதுதான் அவருக்கு வாழ்க்கையில ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது. இங்க பாருங்களேன், அழகா நீங்க அந்த ஃபர்ஸ்ட்ல இருந்து அவுட் ஆஃப்னு வருது. இந்த மாதிரி அவுட் ஆஃப்னு அடுத்தடுத்த லைன்ல வந்துச்சுன்னா இத ஒரு டெக்னிக்னு சொல்லுவாங்க. என்ன டெக்னிக், என்ன ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச்? Repeat. It is called, basically it is called repetition. Repetition to tell. இதுல இருந்து அப்படின்னு சொல்லும்போது இட்ஸ் கால்ட் அனஃபோரா. அடுத்தது பாத்தீங்கன்னா ஒரு எட்டுல இருந்து ஒரு 15 வரைக்கும் ஃப்ரம்னே தொடங்குது. So the author is speaking from memory. அவருடைய நினைவுகளிலிருந்து நமக்கு ஒரு சில தகவல்களை சொல்ல போகிறார். அப்ப ஃப்ரம்ங்கிற ஒரு வேர்டு யூஸ் பண்ணியிருக்கிறாரு. This is a technique called anaphora again. அப்ப என்ன சொல்றாரு, இந்த கவிதை எதிலிருந்து உருவானது அப்படின்னா, இது என் நினைவிலிருந்து உருவானது. யாருடைய நினைவு? அந்த பறவையினுடைய நினைவு. அந்த பறவை என்னிடம் ஏதோ சொல்ல முயற்சித்தது. அந்த பறவை எப்படிப்பட்ட ஒரு பறவை அப்படின்னா, அது ஒரு சோகம் நிறைந்த பறவை. அந்த பறவை என்ன பண்ணுச்சு, உச்சத்தில் கத்தியது. அதாவது டாப் பிச்சில் கத்துச்சு. அதே நேரத்துல அப்படியே கீழையும் இறங்குச்சு. ஏன் டாப் பிச்சில்? எப்போ இமோஷனல் இன்டென்சிட்டி அதிகமா இருந்ததோ அப்ப வான்னு கத்துது, அப்புறம் அப்படின்னு கத்துச்சு. ஏன் அதால கத்த முடியல? சோகத்தின் உச்சத்துல. நம்மளுமே ஏதாவது ஒரு பெரிய லாஸ் ஆச்சுன்னு வச்சுங்களேன், ஐயோ சாமி அப்படின்னு அழுவ ஆரம்பிச்சிருவாங்க நம்ம ஊர்ல. அதே மாதிரி டாப் பிட்ச், பாட்டம், that was a rhythm in that singing. ஓகே. அதே நேரத்துல அந்த பறவை சோகமா இருந்துச்சுல, அந்த சோகமா இருக்கும்போது இவருக்கு இயற்கையும் சோகமாக தெரிந்தது. எப்படி இருக்கு பாருங்க. From under the yellow half moon, late risen and swollen as if with tears. அவர் சின்ன குழந்தையா அந்த பறவை கத்தியதை பார்த்தார். அந்த பறவை அழுவதை போல் தோன்றியது. அதே நேரத்துல அந்த வானத்தை பார்த்தார். வானத்தில் இருக்கக்கூடிய நிலாவும் என்ன மாதிரி இருந்துச்சு, வீங்கி அழுது போய் மூஞ்சி வீங்கின மாதிரி ஒரு பெரிய ரவுண்ட் ஃபேஸ்டு மூனா தெரிஞ்சது. So this is also a technique called personification. Is idea clear, teachers? புரிஞ்சுச்சா? என்ன டெக்னிக் இங்க பயன்படுத்தி இருக்கிறாரு? Moon is personified into a mourner. Is the idea clear? Moon as a mourner, mourning the loss of the key bird. அடுத்தது அந்த பறவையினுடைய அழுகுரலை பத்தி இவர் சொல்றா பாருங்க. From those beginning notes of earning and love there in the mist. அந்த பறவை கத்தியது. எதனால கத்தியது அப்படின்னா, அது தனது நேச பறவை இழந்தது. அதனால் அது அன்பினால் கத்தியது. ஏக்கம், அந்த அன்பு, பாசம், காதல், அதுக்காக ஏங்கியது. அடுத்து
from the 1,000 response of my heart never to cease. அப்பையிலிருந்து, நான் குழந்தையா இருந்ததிலிருந்து நான் இப்போது ஒரு பெரிய மனிதனாக வளர்ந்து விட்டேன், கவிஞனாக இருக்கிறேன், இன்ன வரைக்கும் அந்த பறவைக்கு நான் ஒரு பதில் மொழி கொடுக்க விரும்புகிறேன். ஒவ்வொரு நேரமும் எனக்கு அந்த பறவை நினைக்கும் போது அந்த பறவை கிட்ட நான் பேசி இருக்கணும், அதுக்கு நான் ஆறுதல் மொழி கொடுத்திருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்கு இருந்து கொண்டிருக்கிறது. From the myriad dense aroused words, myriad அப்படிங்கும் போது a variety of words that were aroused in me. பட் நான் குழந்தையா இருக்கும்போது அதை எப்படி ஆர்டிகுலேட் பண்றதுன்னு தெரியல, பட் இப்போ என்னால சொல்ல முடிகிறது. From the word stronger and more delicious than any, from such and now they start the scene revisiting. Now அப்படின்னு சொல்லிட்டாரு. இப்ப நான் வெல் எக்யூப்ட், அப்ப என்னால பேச முடியல, எனக்கு இந்த மாதிரி கொஹிரண்டா பேச முடியல, கவிதை எழுத முடியல, ஆனா இப்ப என்னால எழுத முடியுது. அதனால நான் என்ன பண்றேன், ஐ எம் ரீவிசிட்டிங் தட் மொமெண்ட் அண்ட் ஐ எம் ட்ரைங் டு ஸ்பீக் டு த பேர்ட். ஐ எம் ட்ரைங் டு ஷேர் தட் எக்ஸ்பீரியன்ஸ் வித் யூ. ஐ எம் ரீவிசிட்டிங் a memory. அப்படியே நான் யோசிச்சு அப்படியே கடந்த காலத்தை நினைக்கலான்னு பார்க்கும்போது அந்த நினைவுகள் என் மனதினுள் வருகின்றது. என் நினைவினுள் எப்படி வருதான், they come like the scene revisiting as a flock. அது ஒரு பறவை கூட்டம் போல அப்படியே என்னுடைய நினைவுக்குள்ளே வருகின்றது. எப்படி வருது, ட்விட்டரிங், ரைசிங் அண்ட் ஓவர்ஹெட் பாசிங். ஒரு பறவை கூட்டம் குயிக்னு சத்தம் போட்டுட்டு உள்ள வர்ற மாதிரி அப்படியே அது எங்கேயோ இல்லாத இடத்திலிருந்து அப்படியே மேல ரைஸ் ஆகுது, என் தலைய கிராஸ் பண்ணி அப்படியே அந்த பக்கம் போகுது. ஓகே, now அந்த நினைவு வந்தோன்னே what is the reaction in the poet? It's a beautiful reaction. ரொம்ப அழகா சொல்றாரு. என்ன சொல்றாரு, நான் அந்த கடந்த கால நிகழ்வை நினைத்து பார்த்தவுடன் இப்ப நான் ஒரு வளர்ந்த ஆண் இருந்தாலும் நான் என்ன ஆகுறேன், ஆட்டோமேட்டிக்கா ஒரு குழந்தையாக மாறி விடுகிறேன். என் கண்ணிலிருந்து கண்ணீர் துளிகள் ஓடுகின்றன. ஏன், அந்த பறவையினுடைய இழப்பை என்னால் இவ்வாறு இப்போது புரிந்து கொள்ள முடிகிறது. Okay, a man yet by these tears a little boy again. இத கரைக்கு நான் திருப்பி வந்திருக்கேன். இந்த இடத்தெல்லாம் பார்த்தோன்னா எனக்கு அந்த குழந்தையாக நான் மாடி விடுகிறேன். எனக்கு அந்த பறையனுடைய இழைப்பு எனக்கு புரிகிறது. புரிஞ்சோன்னா என்ன பண்றாரு, அப்படியே அந்த கடல் கரையில துமீர்னு ஒதுக்குன்னு உளுந்து என்ன பண்றாரு, அப்படியே அந்த பறவை ஃபீல் பண்ண மாதிரி இவரும் கரையில அடிச்சுக்கிட்டு அழுகிறாரு. ஐயோ, அந்த பறவையினுடைய இழப்பு இப்பதான் எனக்கு புரியுது. ஏன், இவருக்கும் பர்சனல் லாஸ் ஏதோ நடந்திருக்கு வாழ்க்கையில, அதனால இவருடைய லாஸ அப்படியே அந்த பேர்டுடைய லாஸோடு ஈக்குவேட் பண்ண அவரால் முடிகிறது. அப்பதான் லைன் நம்பர் 20ல அவர் சொல்றாரு, ஐ ஆம் a chanter of pains and joys, uniter of here and hereafter, and taking all hints to use them, but swiftly leaping beyond a reminiscence song. அந்த பறவையினுடைய வாழ்க்கையில் நடந்த விஷயத்தையும் என் வாழ்க்கையில் நடந்த விஷயங்களையும் என்னால் என்ன பண்ண முடியுது, யுனைட் பண்ண முடிஞ்சிச்சு. யுனைட் பண்ணி முடிச்சு என்ன பண்ண போறேன், நான் ஒரு பிலசாபிக்கலா ஒரு சாங் எழுத போறேன். அண்ட் இந்த சாங் பேசிக்கலா எங்க இருந்து வந்தது, என்னுடைய கடந்த கால நினைவுகளிலிருந்து வந்தது. அதனால இது என்ன மாதிரி சாங், அவுட் ஆஃப் த கிரேடில் என்லெஸ்லி ராக்கிங் இஸ் a reminiscence song. Is idea clear, teachers? புரிந்ததா? What types of poem is out of the cradle endlessly rocking அப்படின்னு கொஸ்டின் கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, என்ன மாதிரி சாங்? It's a reminiscence song. Is information clear? Right. அப்ப இதை நம்ம பிரேக் பண்ணிட்டு அடுத்ததை ஸ்டார்ட் பண்ணலாம்.